ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்க அதிமுக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்க அதிமுக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்று முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்க அதிமுக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்று தற்போது அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்க அதிமுக முடிவு செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். முழு விவரம். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சற்று நேரத்திற்கு முன்பாக ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றிருந்தது. இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுமா என்பது குறித்தான ஆலோசனை நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அந்த இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை எனவும், அதாவது புறக்கணிக்கப் போவதாக ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவலாக வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இது குறித்து, அதாவது அதிமுக இந்த ஈரோடு இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இந்த இடைத்தேர்தலில் போட்டியா அல்லது புறக்கணிப்பா என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவலாக வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்னதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலினையும் பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டும் அந்த இடைத்தேர்தலை புறக்கணித்திருந்த அதிமுக மீண்டும் இந்த தேர்தலையும், ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலையும் புறக்கணிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கருத்துக்களை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதிமுகவினுடைய தலைமை நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்தார். அந்த நிலையில் அனைவரிடமும் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னர் அந்த இடைத்தேர்தலினை புறக்கணிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.